Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இல்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்து பாடிடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். அருள் நிறையாயன கழித்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து, அருள் நிறையாயன கழித்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து, பரம்பொருள் அவன் பாதம் தனையே நாம் பரிவுடன் போற்றி வாழ்த்திடுவோம். பரம்பொருள் அவன் பாதம் தனையே நாம் பரிவுடன் போற்றி வாழ்த்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தூதரான பேதுருவும் பிற இனத்தாரின் போதகரான பவுலும் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை உலகமெங்கும் கற்றுத்தந்த ஒரு மாபெரும் மதிப்பிற்கு உரியவர்கள். எனவேதான் இன்று நம் அன்னையாம் திருச்சபையானது மிக அற்புதமாக திருத்தூதர்களான பேதுரு பவுல் இருவருடைய பெருவிழாவையும் இணைத்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூன் 29 ஆண்டவருடைய செய்தியை மட்டுமல்லாது அகில உலகெங்கும் கிறித்தவத்தை பரப்புவதற்கு ஒரு மாபெரும் தூண்களாக இருந்த பேதுரு பவுலை நினைவு கூறுவது ஒப்புயர்வற்ற மகிழ்வு. எனவே இந்த நாளிலே நம் கத்தோலிக்க திரு அவை மட்டுமல்லாது அகில உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருத்தூதருடைய பவுல் பேதுரு இருவருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடியவர்களும் எண்ணற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் பவுல் பேதுரு பீட்டர் என்றோ பவுல் என்றோ என்ற ஒரு சாதாரண எளிய நடையில் வரக்கூடிய அந்த பெயர்கள் எவ்வளவு ஒரு அற்புதத்தை, ஒரு மாயாஜாலத்தை கூட, ஒரு சக்தியை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்கிறது என்று கூட சொல்லலாம். எனவே இன்றைய நாளிலே மிக அற்புதமாக அந்த இருவருடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே அவருடைய பெயர்களை தாங்கி இருக்கக்கூடிய அத்துணை பேருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இன்னும் ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே இதோ நம்முடைய கேசி தொலைக்காட்சியின் வழியாக ஒவ்வொரு நாளும் இந்த பலியை சிறப்பிப்பதற்கு அந்த பேதுருவினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடியவர் நமது அன்புக்குரிய அண்ணன் பீட்டர் அவர்கள். எனவே அவர் கடந்த 3 ஆண்டுகளாக இறை மக்கள் இந்த இறை அனுபவத்தை பெறுவதற்கு எப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு பக்கபலமாக பேதுரு இருந்தாரோ அதே போன்று நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் அவர்களும் தந்தையர்களோடு இணைந்திருந்து இறை மக்கள் அனுபவத்தை பெற உதவி செய்திருக்கிறார். எனவே அவருடைய இசையமைத்து பாடக்கூடிய அந்த அண்ணனுடைய வல்லமை இன்னும் உலகெங்கும் உள்ள மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அவருக்காக அவரது குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம், அவரை வாழ்த்துவோம், அவரது இறை பணி சிறக்க அவருக்காகவும் மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக பேதுரு பவுலுடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய துணை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும், இறை பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பலியிலே ஒப்புக் கொடுப்போம். திருத்தூது பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு அருட்பணியாளர்களுக்காக, அருட்சகோதரிகளுக்காக, பொதுநிலையிலிருந்து பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்காக இந்த இறை பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. பேரன்பு தந்தையே இறைவா, திருத்தூதர்களான பேதுரு பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு மாபெரும் பேரின்பத்தை தந்துள்ளீரே.
அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சியளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் 2 இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதுதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன் உணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள்.
அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினே. அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 6 முதல் 8 வரை மற்றும் 17 முதல் 18 வரை. அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என நம்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை காக்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்தும் தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே. எனக்கு உன்மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாத ஒன்றா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 முதல் உள்ளவை. இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு,
யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேசி தொலைக்காட்சியின் வாயிலாக அருமையான திருப்பலியை ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் தூய பேதுரு பவுல் இவர்களுடைய பெருவிழா வாழ்த்துக்களை ஒப்புயர்வற்ற மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இந்த நாள் நிச்சயமாக நம்முடைய அன்னையாம் திருச்சபைக்கு பெருமகிழ்வூட்டக்கூடிய நாள். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக தூய பவுல் குருத்துவ கல்லூரியிலே திருச்சியில் படித்து கொண்டிருக்கும் போது பல நேரங்களில் நாங்கள் இந்த பேதுரு பவுல் பெருவிழாவை ஒப்புயர்வற்ற மகிழ்ச்சியோடு, ஏனென்றால் பவுல் குருத்துவ கல்லூரிக்கு இன்று ஒரு மகத்தான பொன்னாளாக நாங்கள் கொண்டாடுவோம். எனவே அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பார்த்து மிகச்சிறந்த ஒரு நாளாக இந்த நாளை அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை விழா வாழ்த்துக்களை கூறி, இந்த பவுலடியாரும் பேதுருவும் திருச்சபைக்கு செய்தது என்ன என்ற கேள்வியை ஒருபோதும் எழுப்ப முடியாது. மாறாக அவர்கள் செய்யாதது என்ன என்ற கேள்வியை வேண்டுமென்றால் நாம் எழுப்பலாம். தகுதியற்ற அடியேனை தகுதியுள்ளவனாக உருமாற்றி தகுதியான காரியங்கள் பலவற்றை தகுதியோடு கொடுக்கக்கூடியவர்தான் ஆண்டவர் என்பதை இந்த பேதுருவும் பவுலும் சாட்சிகளாக மாறினார்கள். அந்த தலைமுறையை கருத்தில் கொண்டு இன்றளவும் அன்னையாம் திருச்சபை ஒவ்வொரு அருட்பணியாளர்களையும் அப்படித்தான் திருநிலைப்படுத்துகிறது. எனவே எந்த ஒரு அருட்பணியாளரும் நிச்சயமாக நினைக்க முடியாது, என்னால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்க முடியும் என்பதை ஒருபோதும் நினைத்து பார்க்கும்போது ஒரு மலை போன்ற காரியங்களை கூட மடு போன்று செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இது போன்ற ஒரு மாபெரும் புனிதர்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வு நிலை, ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடுத்த சக்தி, ஆண்டவர் இயேசு அவர்களை அபிஷேகம் செய்தது, ஆண்டவர் இயேசு அவர்களை வழிநடத்தியது, ஆவியின் தூண்டுகோலால் அவர்களை வழிநடத்தி சென்ற அத்துணை காரியங்களும் கண்டிப்பாக நடந்திருக்கும். இது பேதுருவுக்கும் பவுலுக்கும் நடந்தது. அதே போன்றுதான் என்னுடைய வாழ்விலும் ஒரு காரியத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். அது ஒருவேளை எனக்கு நினைத்து பார்ப்பதை விட என்னுடைய நண்பர் ஒருவரை நிச்சயமாக இந்த தருணத்திலே ஒரு மாபெரும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏறக்குறைய நாங்கள் படிக்கும்போது, அதாவது 2011 15 வரை தூய பவுல் குருத்துவ கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த போது அந்த 4 ஆண்டுகள் அந்த நண்பனும் எங்களோடு பயணிக்கிறார். ஏறக்குறைய அந்த நண்பர் அதிகமாக பேசாதவர், அதிர்ந்து கூட சில வார்த்தைகளை கூறாதவர், எப்போதும் ஒதுங்கி நிற்பவர். தன்னை ஒரு தாழ்வு கொண்ட மனப்பான்மையோடு இருந்தாரா என்பதை அன்றைய நாளில் என்னால் யூகிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண எளிய அருட்சகோதரராக, ஏனென்றால் தன்னை எப்போதும் முன்னிலைப்படுத்தாது பின்னால் வைத்துக்கொண்டு எந்தெந்த காரியம் தேவையோ அவற்றை மற்றும் தனக்கு தேவைப்படக்கூடியவற்றை மட்டுமே பார்த்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளும் தன்னை ஒதுக்கி வைத்து கொண்டவராக இருப்பார். எனவே அவர் பெரிய அளவிலே அறிமுகப்படுத்தப்பட்டதோ அல்லது பெரிய அளவில் பேசப்பட்ட பொருளாகவோ நபராகவோ அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. நானெல்லாம் நினைப்பதுண்டு, இவரெல்லாம் அருட்பணியாளராகி என்ன செய்ய போகிறார்? இப்போதே தன்னை இந்த சகோதரர்கள் மத்தியிலேயே முன்னிலைப்படுத்த முடியாத இவர் எப்படி ஒரு அருட்பணியாளராக இவரெல்லாம் ஆகப் போகிறார் என்ற எண்ணம், கேள்வி எனக்கு பல முறை வந்ததுண்டு. ஆனால் கடந்த இந்த 8-10 ஆண்டுகளில் அவருடைய அபரிவிதமான அசூரமான ஒரு இறைப்பணியை பார்த்து நானே சற்று கதிகலங்கித்தான் போயிருக்கிறேன். அவ்வளவு தூரம் இறைப்பணியை, இறை வார்த்தையை எடுத்துச் சொல்வதில்லை விட மாறாக தன்னுடைய இறைப்பணி என்பது வாழ்வால் வெளிப்படுத்தப்படக்கூடியது.
அது ஆண்டவர் மத்தியிலே இறை வார்த்தையும் எடுத்து சொல்லுகிறார். இருப்பினும் தன்னுடைய வாழ்வால் மக்களை ஒருங்கிணைப்பதால், மக்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதால், அவர்களுடைய அன்றாட காரியங்களில் தன்னை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்காக என்ன செய்ய முடியும் என்ற எதிர்நோக்கோடு இருப்பதால் அவர் இன்று மக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏறக்குறைய 3 பங்குகள் இதுவரை மாறியிருந்தாலும் ஒவ்வொரு பங்குகளிலும் அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய தடங்கள் ஒரு மிகப்பெரிய ஆலயங்களாக இருக்கட்டும், அல்லது அந்த மக்களுடைய வாழ்வுக்கான வாழ்வாதாரத்திற்காக அவர் உழைத்து பின்னால் நின்று அவர்களை உயர்த்தியதாக இருக்கட்டும், நிச்சயமாக இன்று அந்த பங்கு மக்கள் அவரை ஒருபோதும் மறக்காத அளவிற்கு அப்படிப்பட்ட பணியை செய்திருக்கிறார். அப்போதெல்லாம் எனக்கு தோன்றுகிறது, எப்படி இருந்தவர் இப்படி இருக்கிறார். எனவே ஒரு திரைப்படத்தில் கூட நகைச்சுவையாக சொல்லுவார்களே, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அதே போலதான் ஆண்டவர் தூய பேதுருவையும் பவுலையும் அழைக்கும் போது எப்படி இருந்த இவர்கள் இப்படி ஆனார்கள். ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம். 2 பேரையுமே சீர்தூக்கி பாருங்கள். பேதுரு ஒரு சாதாரண எளிய மீன்பிடிக்கக்கூடியவராக, படிப்பறிவற்றவராக, ஒரு ஏறக்குறைய தன்னுடைய குடும்ப சூழலுக்கு தகுந்தவாறு வாழக்கூடிய மனிதராக இருக்கக்கூடிய அவர் 3 ஆண்டுகள் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கும் போது அந்த 3 ஆண்டுகளும் ஆண்டவருடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உடன் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் அமைதியில் இருக்கும் போதும், துன்பத்தில் இருக்கும் போதும், மகிழ்ச்சியில் இருக்கும் போதும், பல்வேறு விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் போதும், இறை வார்த்தையை பகிர்வதிலும், கவலையடைந்த போதிலும், பயந்து இருந்த போதிலும், இப்படி எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய உணர்வுகளில் ஒருவராக கலந்தவராக பாருங்க. ஒரு சாதாரண நபர். ஆண்டவருடைய 12 திருத்தூதர்களில் படித்தவர்கள் இருந்தார்கள், பெரியவர்கள் இருந்தார்கள், சமூகத்தில் அந்தஸ்தில் இருந்தவர்கள் இருந்தார்கள், சில தீவிரவாதிகள் கூட இருந்தார்கள், திருடர்கள் இருந்தார்கள். இப்படி ஒவ்வொருவரும் இருந்தாலும் இதில் எளிய நபராக இருந்தவர் தூய பேதுரு. அந்த எளிய நபர் எப்படி இருந்தவர், எப்படி உருமாறி போகிறார் என்று பாருங்கள். அது ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த மாபெரும் ஆக்கம், ஊக்கம், உருவாக்கப்பட்ட செயல். அதாவது ஆண்டவர் பேதுருவை உருவாக்கி இருக்கிறார். நீ இப்படி இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்றால், அப்ப எந்த அளவிற்கு ஆண்டவர் பேதுருவை உருவாக்கி இருக்கிறார் என்று நீங்கள் சற்று ஆலோசித்து பாருங்கள். நிச்சயமாக இந்த மறையுறையின் முடிவிலே நாம் உணர்ந்து கொள்ளலாம், நாம் எப்படி உருவாக்கப்படுகிறோம், நாம் ஆண்டவரால் உருவாக்கப்படுகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பேதுரு முதலில் ஒன்றும் தெரியாதவராக உள்ளே வந்தாலும் ஆண்டவருடைய எல்லா சூழ்நிலைகளும் இணையும் போது முதலில் நம்பிக்கைக்கு சாதகமாக உருமாறுகிறார். ஆண்டவரை மீது நம்பிக்கை கொண்டதை பேதுரு அடிக்கடி வெளிப்படுத்துகிறார். பாருங்க, கடலில் சென்று கொண்டிருக்கும் போது இது கண்டிப்பாக என் ஆண்டவர் தான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் விரைவாக, அதாவது எப்படி ஆபிரகாம் கொண்ட விசுவாசத்திற்கு போட்டியாக கூட இதை சொல்லலாம், அவ்வளவு ஒரு நம்பிக்கை உணர்வோடு உள்ளே குதிக்கக்கூடியவர் உடனடியாக சாதாரண மனித தன்மைக்கு சென்று விடுகிறார். இறை வல்லமையோடு இணைந்து செயலாற்ற கடலில் குதிக்கக்கூடிய அவர் உடனடியாக சாதாரண மனித தன்மைக்கு சென்று பயத்திற்கு ஆளாக்கப்படுகிறார். மீண்டும் அந்த சாதாரண எளிய பயம் எப்படிப்பட்ட உச்சம் கொண்ட ஒரு நம்பிக்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அவரை மீண்டும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுகிறார். இரண்டாவதாக, ஆண்டவரோடு இணைந்திருந்து தாபோர் மலையிலே இறை அனுபவத்தை, உச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய முழு உருவத்தை, மறு ரூபத்தை கொண்டு செல்லும் போது அதை கண்டு, ஆஹா, இப்படிப்பட்ட வல்லவருக்கா, இப்படிப்பட்ட மெஸ்ஸியாவுக்கு நாம் சீடர்களாக இருக்கிறோமா என்ற உணர்வில் கலந்திருக்கும் போது உடனடியாக மீண்டும் தன்னுடைய சாதாரண மனித நிலைக்கு வருகிறார். பாருங்கள், அங்கேயே இருந்து விடுவது நல்லது என்று சொல்லி ஆண்டவரை தேற்றும் போது ஆண்டவருக்கு ஒரு ஏமாற்றம். இவ்வளவு படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை தான் வெளிப்படுத்திய பிறகும் சாதாரண மனித நிலையிலிருந்து செயல்பட பேதுரு தன்னிடத்தில் இருப்பதை உடனடியாக வெளிக்காட்டுவது, இயல்பு நிலையிலிருந்து பணியாற்றுவது, இப்படி பேதுரு எப்படி இருந்தவர் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரால் செதுக்கப்பட்டு உருமாற்றம் கண்டு இறுதியில் ஆண்டவருடைய இறுதி பயணத்தின் போதும் தடுமாற்றம். என்ன சொல்றாரு பேதுரு? ஆண்டவர் தான் அவருடைய கால்களை கழுவ வரும்போது, ஆண்டவரே நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னை முழுவதும் ஆண்டவர் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற ஆவல் கொண்டிருக்கும் போது, எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்ற உறுதியை கொடுக்கிறார். அப்போது தான் செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உறுதியை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே மீண்டும் மறுதளிக்கும் போது ஒரு சிறு மனிதனாக, ஒரு சாதாரண எளிய ஒரு மனிதனாக தடுமாற்றம் காணுகிறார்.
இருப்பினும் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவரை மன்னித்து 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 மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொண்டு அவரை உருவாக்கிய அந்த விதம்தான் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக, மிகப்பெரிய வல்லமையாக, உலகமெங்கும் அந்த வார்த்தையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திருத்தூதராக உருமாறி நிற்கிறார். திருத்தூதர்களுக்கெல்லாம் சக்தியை கொடுத்த தலைமை பொறுப்போடு பணி செய்யக்கூடிய அளவிற்கு பேதுரு உயர்ந்த இடத்திற்கு செல்லுகிறார். அதே போன்றுதான் தூய பவுலடியாரும். பவுலடியாருடைய நிலைமை நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். அவர் எப்படிப்பட்ட கிறித்துவ மறையின் எதிரியாக இருந்தவர். ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பின்பு எவ்வளவு தூரம் எப்படி இருந்தனா எப்படி மாறி இருக்கிறேன் என்பதற்கு பவுலடியாரும் சிறந்த உதாரணம். எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார், கிறித்தவர்களை கொன்றொழித்தே ஆக வேண்டும் என்ற கங்கணத்தோடு ஒரு உறுதியோடு இருக்கக்கூடிய பவுலடியார் மீண்டுமாக அந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து ஆண்டவரை அனுபவித்த பின்பு, ஆண்டவர் அவரை செதுக்கிய பின்பு, ஆண்டவர் அவரை தொட்ட பின்பு, ஆண்டவர் அவரை முழுவதுமாக ஆட்கொண்ட பின்பு ஆண்டவருக்காக தன்னை முழுவதும் இழக்க துணிகிறார். எனவே எந்த நிலையில் இருந்த நான் என்று எப்படி உருமாறி போனேன். எனவே அவர் தன் செய்த ஒவ்வொரு பயணங்கள், 3 தூதரை பயணங்கள், ஒவ்வொரு பயணமும் பல 1000 கிலோமீட்டர்களை கொண்டதாக அந்த காலத்தில் எப்படி பயணம் செய்வது எவ்வளவு கடினம், மொழி தெரிவது எவ்வளவு கடினம், எவ்வளவு தொலைத்தொடர்பு சாதனங்கள் அல்லாது, ஆனால் பல மைல் தூரங்கள் பயணம் செய்து ஆண்டவர் இயேசுவையும் அவருடைய நற்செய்தியையும் அறிவித்து இன்றளவும் திருத்தூதரை பயணங்கள் அதிகமாக மேற்கொண்ட திருத்தூதர் என்ற பெயரோடு எத்தனை கடிதங்கள் மீண்டும் மீண்டுமாக அந்த சாதனங்களை, தொலைத்தொடர்பு சாதனங்களை அன்றே பயன்படுத்தினார் என்றால் அது கடிதங்கள் மூலமாக தூய பவுலடியார் தான். எனவே இவ்வளவு பலம் கொண்டவராக உருமாறி ஆண்டவருக்காக எந்த இடத்திலும் துணிந்து பேசி ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய செயல்களை எல்லாம் ஆண்டவருக்காகவே அர்ப்பணித்து நான் வளர வேண்டும் என்று அல்ல, ஆண்டவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்ற தனியாத தாகத்தோடு இருந்தவர் இந்த பவுலடியார். எனவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, தூய பேதுருவும் பவுலும் இணைந்து இவர்கள் செய்த அளப்பரிய காரியங்களை திருச்சபை ஒருபோதும் மறப்பதுமில்லை, மறைப்பதுமில்லை. இவர்கள் இருவரும் தூண்களாக நின்று கிறிஸ்தவத்தை, கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் வார்த்தைகளை இந்த உலகமெங்கும் எடுத்து சென்றவர்கள். இவர்களால் செய்யப்பட்ட அளப்பரிய காரியங்கள் பேதுரு எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த ஆலய முற்றத்தில், அழகுவாயில் முற்றத்தில் இருக்கக்கூடிய முடவனை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ ஒன்றுமில்லை, மாறாக ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நட. அங்கு இன்று கூட பல மறைப்போதகர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கும்போது அன்று பேதுருவின் நிழல் பட்டுவிடக்கூடாதா? விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேதுருவினுடைய நிழல் தொட்டால் போதும் என்று பின்னால் வந்தவர்களுக்கு கூட ஆண்டவர் இயேசுவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தன்னை பின்னுக்கு தள்ளி எப்போதும் கிறிஸ்துவினால் தான் நான் என்ற உணர்வோடு இருந்தவர். எனவே இந்த இருவரையும் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய இந்த நாளிலே நாம் நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம். இவ்வளவு பெரிய அற்புதமான மனிதர்களே ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி தன்னை பின்னுக்கு தள்ளினார்கள் என்றால் எளியவர்கள் நாம், படைக்கப்பட்டவர்கள் நாம். அந்த படைக்கப்பட்டவர்களால் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படக்கூடியவர்கள் நாம். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் முன்னிலைப்படுத்துகிறோமா? எப்படி இருந்த நான் எப்படி மாறி இருக்கிறேன் என்பதை நினைத்து பார்க்கிறோமா? எனவே கிறிஸ்துவுக்காக நம்மை அர்ப்பணிப்பதில் தூய பவுலடியாரை போன்று, பேதுருவை போன்று நாமும் அதற்காக முன்னிலை எடுத்து வருவோம். கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை முன்னிலைப்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக நாம் ஒருபோதும் சிரமங்களை, துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்று கஷ்டப்பட மாட்டோம். இன்றைய நாளிலே மிகச் சிறப்பாக மணிப்பூர் வாழ் கிறித்தவர்களுக்காக மன்றாடக்கூடிய நாள் இது. எனவே அவர்கள் எப்படி சாட்சிய வாழ்வோடு அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை போன்று நாம் துன்பப்பட்டாலும் கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகிறேன், நான் வேதனையுற்றாலும் கிறிஸ்துவுக்காக வேதனையுறுகிறேன், எனக்கு இங்கு ஆதாயம் என்று நினைப்பதை விட விண்ணுலகில் எனக்கு ஆதாயம் என்று அவர்கள் போராடியதை போன்று வாழ்க்கையை கொண்டு செல்லுவோம். நிச்சயமாக பவுல் பேதுருவை போன்ற நாமும் மகிழ்ச்சியோடு வாழ, இறைப்பணி ஆற்ற இந்த பலி நமக்கு உதவுவதாக. ஆமென். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கை சொல்லி நாம் மன்றாடுவோம். கடவுள் ஒருவர்
அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உழைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ, 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 ஆ. பின் பலியாயிருப்பார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிருப்பார். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார். அன்பின் பலியாய் ஏற்பார். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம். முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம். எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இறைவனின் இந்த அன்புக்குரிய திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலி பொருளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டம் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றிவன் பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல
இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவிழப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுலோ அந்நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நின்று மன்னக தூதர்களாகிய நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று. ஆகவே உம்முடைய அதை தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுள்ளவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் மற்றும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற அருள் புரிவீராக. தகப்பனே, இந்த அருமையான நாளிலே உலகெங்கும் பணி செய்யக்கூடிய அத்துணை திருப்பணியாளர்களை உமக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். திருத்தூதர்களான பேதுரு, பவுலை போன்று உலகெங்கும் தனது இறை பணியை செய்யக்கூடிய ஒவ்வொரு அருமையான அன்பர்களும் உமது பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தங்களது வாழ்வுக்கு தேவையான அத்துணை நலன்களை எல்லாம் உம்மிடத்திலிருந்து பெறக்கூடிய அருளை பொழிந்து காப்பீராக. தகப்பனே, இன்றைய நாளிலே மணிப்பூர் நகரிலே கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய மத அடிப்படை வாதத்தினால் இறைப்பணியில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர்களுக்காக சிறப்பாக கண்ணீரோடு வேண்டுகின்றோம். அவர்களை உமது தூய ஆவியின் வல்லமை கொண்டு உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கவும், அவர்களது எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஆதரவை உமது கரம் கொண்டு தருவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அன்னையும் எங்களது தாயுமான மாட்சிமை கொண்ட கார்மல் அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித வளனார், இன்று விழா கொண்டாடும் திருத்தூதர்கள் தூய பேதுரு, தூய பவுல், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழு விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை எதிர்கொள்ளாமல் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய ஒப்புயர்வற்ற நம்பிக்கையை மட்டுமே எதிர்நோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தினை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பேதுருவுக்கும் பவுலுக்கும் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி தன்னுடைய அன்பினால் அவர்கள் இருவரையும் ஆளுகை செய்து இந்த உலகத்தையே அவர்கள் மூலமாக புரட்டி போட வைத்த அருமையான தெய்வம். எனவே இவரை நாம் பேதுரு பவுலை போன்று ரசித்து ருசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும்
எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் இணைக்கப்பட்ட உன்னதமான தருணம் இது. உறவாக, உணர்வாக, உயிராக கலந்த இறைவனுக்கு நன்றியை வெளிப்படுத்த அவர் நம்மை எப்போதும் நம்முடைய அப்பாவாக இருந்து பாதுகாக்கிறார். எனவே அவரை பார்க்க ஆவல் கொண்டிருக்கக்கூடிய நாம் அதே வார்த்தைகளை சொல்லி பாடி புகழ்ச்சி செய்து இறை ஜெபத்தில் இணைந்திருப்போம். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்புக்குரிய தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே சிறப்பாக உம்மை காண்பதற்கு எங்களுக்கு வழிவகை தாரும் ஐயா. சிறு பிள்ளைகளாக, தகுதியற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் உம்மை பார்க்கக்கூடிய தகுதியை எப்படி பேதுருவுக்கும் பவுலுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தீரோ அதே போன்று எங்களுக்கு தாங்க ராஜா. இன்றைய நாளிலே நாங்கள் அதை அனுபவிக்கக்கூடிய அருள் வல்லமை எங்களுக்கு கிடைப்பதாக. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நன்றி இயேசுவே. அன்பே, நான் உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு அனுகிரகம் தாரும் தகப்பனே. அப்பா, நான் உம்மை பார்ப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தாரும் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம் ராஜா. நீ செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு உண்டான காரியத்தை தகப்பனே இந்த அதிகாலை பொழுதை எங்களுக்கு மீண்டுமாக காண செய்திருக்கிறேரே, நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு நாளை புதியதாய் பார்ப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் எழுந்து நின்று எங்கள் மூச்சு காற்றை சுவாசிப்பதற்கு ஆண்டவர் அனுமதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் குடும்ப உறுப்பினர்களை மீண்டும் பார்த்து மகிழ்ச்சியோடு புன்னகையோடு நேற்றைய நாட்கள் கடந்து போயின, நாளைய நாட்களை குறித்து கலங்குவது இல்லை, மாறாக இன்று ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் என்ற நம்பிக்கையோடு பார்க்கிறோம். நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு சுகப்படுத்துவீராக. இன்றைய நாளை மகிமையடை செய்வீராக. உம்முடைய உள்ளத்தை, நாங்கள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்யும் தகப்பனே. உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகைக்கு உட்படுத்தட்டும். ஏதோ இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு இன்று அதிகாலை ஆண்டவர் எனக்கு ஒரு நல் வார்த்தையை கொடுக்க மாட்டாரா என்ற நம்பிக்கை உணர்வோடு பார்த்து கொண்டிருப்பார்கள் தகப்பனே. எனவே ஆண்டவர், நீர் சொல்லுகிறேன், இதோ ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாங்கள் சொல்வதை போன்று அன்புக்குரிய மகனே மகளே உனக்கு அமைதி உரித்தாகுக என்று நீர் சொல்லுகிறேன். எனவே அந்த அமைதியை எங்களுக்கு முழுவதுமாய் தாரும். இதோ இன்றைய நாளிலே தூய பேதுரு பவுலுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை போன்று தகுதியற்றவர்கள் தான் நாங்கள். தகுதியற்றவர்களாக ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் எங்களை தகுதியுடையவராக உருமாற்றுகிறார். இதோ இந்த கணம், இந்த நேரம் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரியவர்களும் சிறு குழந்தைகளும் நினைக்கக்கூடிய காரியம் எதுவாக வேண்டும் என்றால், நிச்சயமாக தகுதியற்றவன் என்று நீ நினைக்காதே. ஆண்டவர் உனக்குரியதை எதை குறித்தும் கலங்காதே, அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னை தகுதியுடையவனாக, தகுதியுடையவளாக மாற்றுகிறார். எனவே நீ கடந்து செல். உன்னுடைய பணிகள் உனக்கு என்னவென்று குறித்து காட்டப்படும். நீ என்ன பேச வேண்டும் என்பதை நான் உன் வாயில் வைப்பேன் என்று ஆண்டவர் கொடுத்த வாக்குமொழிகளை போன்று இந்த நம்முடைய பணிகளுக்கு,
நம்முடைய எண்ணங்களுக்கு ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். எனவே துணிந்து செல்லுவோம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எனவே நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன் என்ற நம்பிக்கை உணர்வோடு செல்லுவோம். பேதுரு அச்சப்படவில்லை, பவுல் அச்சப்படவில்லை, எங்கு வேண்டுமென்றாலும் தைரியத்தோடு சென்றார்கள். அதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வு தான். அதே வல்லமை நமக்கு கிடைப்பதாக இந்த அதிகாலை நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், நமக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபிக்க சொல்லி கேட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ஆளுகையின் கரம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கட்டும். எனவே அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு பேதுருவும் பவுலும் எழுந்து பிரகாசித்து பணி செய்ததை போன்று இன்று அதிகாலை இந்த பலியை தியானித்து ஜெபித்திருக்கக்கூடிய நாம் எழுந்து பிரகாசித்த ஆண்டவர் பெயரால் பணியை துவங்குவோம். நிச்சயமாக உடல் சுகமில்லாதவர்கள் எல்லாம் சுகத்தை பெற்றுக் கொண்டதற்காக நன்றி கூறுவோம். நல்ல முறையிலே இறைவன் இன்றைய நாள் முழுவதும் நம்மை மகிழ்ச்சிக்கு உட்படுத்துவாராக. எனவே நாம் செல்லக்கூடிய இடங்கள், பார்க்கக்கூடிய மனிதர்கள், பேசக்கூடிய வார்த்தைகள், சிரிக்கக்கூடிய ஒவ்வொரு சிரிப்புகளுக்கும் அர்த்தத்தை ஆண்டவர் ஏற்படுத்தட்டும். நான் கிறிஸ்துவை என்னில் பிரதிபலிக்கிறேன் என்ற உணர்வு நமக்குள் இருப்பதாக. எனவே கிறிஸ்து எப்படி அனைவரையும் அன்பு செய்தாரோ அதே போன்ற உணர்வோடு இந்த சமூகத்தில் கடந்து சென்று வல்லமையை, ஆசீர்வாதத்தை, இறை சக்தியை பரப்புவதற்காக இறைவன் நம்மை தயாரிப்பாராக. துதி கன மகிமை அனைத்தையும் எங்கள் ஆண்டவருக்கே செலுத்தி இன்றைய நாளை ஆண்டவர் கொடுத்த மகிமைக்காக கரத்தோடு மகிமையோடு செலுத்துகிறோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. பேரன்பு தந்தையே, ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசீர் பெறுவோம். புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசியை வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. அன்னை மரியாவின் அன்பிலும் ஆண்டவர் இயேசுவின் அருளிலும் ஆவியின் வழி நடத்துதலிலும் தூய பவுல் பேதுருவின் பரிந்துரை ஜபத்தில் வாழ சென்று வாருங்கள். வாழ்வில் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. அற்புதங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே.
இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோரில் நலமடைந்தோம் உம் தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோரின் நலமடைந்தோம் உம் தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும், உம் அழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா, உம் அழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.